ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்கிறது, கூட்டு அது கொஞ்சம் கிரேவியாக வச்சோம்னா குழம்பு மாதிரி கூட இருக்கும், போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான பின்னாடி ஃபஸ்ட் யூஸ்வல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கடுகு உளுந்து கொஞ்சம், கடுகு உளுந்து போட்ட பின்னாடியே உடனே ஜீரகம் போட்டுறக்கூடாது. கடுகு கொஞ்சம் வெடிக்கணும். வெடித்தா தான் அதோடைய டேஸ்ட் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக அது வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரியட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு, ஜீரகம் கருக விட்டுறாமல் அதுக்கடுத்து கருவேப்பிலை போட்டு முடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நறுக்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரமாக வேக முடியும். பெரிய வெங்காயம் வச்சுட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும், அதாவது இந்த கண்ணாடி பதம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது வரைக்கும் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. வெங்காயம் சீக்கிரம் வேகணும், பொரியணும் அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம கீரை சமைக்கிறனால உப்பு ஸ்டார்டிங்லேயே போடக்கூடாது. கீரைக்கு எப்போவுமே நம்ம லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்கணும். என்ன தேவைன்னா கொஞ்சம் நம்ம இடையில என்ன சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். மணத்தக்காளி கீரையில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம கீரையை எடுத்துக்கிறது, இந்த அல்சர் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் அது ரொம்பவே க்யூர் பண்ணி கொடுக்கும். கீரை சேர்த்துக்கரலாம், பழம் கூட சேர்த்துக்கரலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய காய் நம்ம எடுத்துக்கிற கூடாது. காய் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஹார்ட் பீட் அதிக அளவில் போகும். அதனால் அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது கூட கொஞ்சமே வெள்ளைப்பூடு நச்சு வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடு நச்சு வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறுங்க. இந்த வெள்ளைப்பூடோடைய பச்சை வாசனை போகணும். அது போனதுக்கப்புறம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கணும். சிறுபருப்பு சொல்லுவோம் இல்லையா, அதை வேக வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அதை நம்ம இதில் சேர்க்குறோம். பாசிப்பருப்பு கொஞ்சம் மிக்ஸ் ஆன பின்னாடி, பாசிப்பருப்பு கொஞ்சம் நல்லா அதோடைய அந்த எண்ணெய், வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாத்தோடைய மிக்ஸ் ஆன பின்னாடி கொஞ்சமாக தக்காளி பேஸ்ட்டு, தக்காளி சேர்க்க மாட்டோம் கீரைக்கு, இருந்தாலும் தக்காளி பேஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளி சேர்த்தோம்னா தான் நமக்கு என்ன வேகிறதுக்கு அப்புறம் சாப்பிடும் போதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும். தோல் சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும்.
அதுக்காக தக்காளி பேஸ்ட் மாதிரி நம்ம ஃபைன் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு கூட இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இது நல்லாயிருக்கும். கிரேவி மாதிரி கெட்டியாக நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா கூட்டு மாட்டக்காக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் தண்ணி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த தக்காளி சேர்க்குறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கீரை மணத்தக்காளி கீரைங்கிறது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கக்கூடியது. அதனால் அந்த கசப்பு தன்மை போகிறதுக்காக நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த தக்காளி சேர்க்குறது. இப்போ 2 கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் கீரை சேர்த்துக்கலாம். அதான் மெயினாக மணத்தக்காளி கீரையை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து அதோடு நம்ம கிளறி விட்டு கொஞ்சம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட் நேரத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. கீரை காம்பில் இருந்து கிள்ளதுக்கப்புறம் அப்படியே முழுசாக போடக்கூடாது. நம்ம அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை வேகணும். நம்ம அந்த காம்பில் இருந்து கிள்ளினதுக்கப்புறம் இலையெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக வேகும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இலையாக இருந்துச்சு அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் நூலாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம லைட்டாக கடைசியில் உப்பு சேர்த்து ஒரு கிளறி இறக்கி விட்டுறலாம். அவ்வளோதான், மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி. வீக்லி 2 சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு இது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த படிக்கக்கூடிய 10th 12th படிக்கிறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் ஒரு நியூஸ். நம்மெல்லாம் படிக்கிறப்போ ஸ்கூலில் 10th 12th எக்ஸாம் வர்றப்போ நம்ம என்ன செய்வோம்னா நியூஸ் பேப்பர் வாங்கி அதில் அந்த கொஷின் பேப்பர் வரும், மாடல் கொஷின் பேப்பர், அதை கட் பண்ணி வச்சு அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம படிப்போம் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஆனால் இப்போ அதுக்காக தனியாக என்ன செய்கிறாங்க, வெளியில் புக்ஸ் விற்கிறாங்க. பத்தாவதுக்கு ஃபோன்லேயே லிங்க் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாமல் இப்போது கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அது என்னன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்கி படிச்சுக்கலாம். இதுவரை படிக்காமல் இருந்தீங்கன்னா கூட 10th or 12th ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த புக்கு வாங்கி படிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெளியிடுறாங்க. நீங்கள் கடைசியாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் உப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால நாங்கள் இப்போதைக்கு சேர்க்குறதில்ல. நீங்கள் இதில் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உப்பு கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு உடம்புல நோய்கள் கம்மியாகும். அதுக்காக உப்பே இல்லாமல் சாப்பிட முடியாதுல்ல அப்படின்னு கேட்காதீங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.